உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. ஏண்டா அறிவு கிட்டம் உண்டோ? ஆள் வருது தெரியல, பார்த்து அடிக்கப்படாது. நான் தான் அடிக்கிறது உனக்கு தெரியல, நீ பார்த்து வேண்டியதாயா? கண்ணை மூடிட்டு வந்து அப்படிதாயா மருந்தடிக்கிற மூதேவி என்ன திமிரா பேசலாம் பாத்தியா? கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. ஐயர, நீ மரியாதையா பேசினாதானே அவன் மரியாதையா பேசுறதுக்கு. தம்பி, ஏரியா புதுசா? ஆமாங்கய்யா. இதுதான் நம்ம வீடு. அப்படியா? பின்னால வாழை மரம் செடி எல்லாம் இருக்கு. கொசு ரொம்ப ஜாஸ்தி. அங்கெல்லாம் மருந்து அடிச்சிடு. அப்படியே பாத்ரூமுக்கு அடி. அடிக்கிறது அடிக்கிற, கொஞ்சம் வாசனை மருந்து அடி. பொண்ணு பாக்க மாப்பிள்ளைங்க வந்துட்டு அப்படியே எதிர் வீடு தான் நம்ம வீடு. அங்கேயும் மருந்து அடிச்சுட்டு 2 வீட்டுக்குமா சேர்த்து ஒரு 4 அணா வாங்கிட்டு போயிடு. 4 2 வீட்டுக்கும் போயா அல்பம். 4 ஒரு துண்டு பிடி வாங்க முடியுமா அவனால? ஏண்டா கவர்மெண்ட் மருந்துல தண்ணியை கலந்து அடிக்கிற நாய், உனக்கு இதை விட எவ்வளவு விட கொடுக்க முடியும்? யோ, எதையுமே தண்ணி கலந்து அடிக்க முடியும், ராவாலாம் அடிக்க முடியாது. எதோட கனெக்ஷன் கொடுக்கறான் பாத்தியா? யோ, 4 நாள் குடுக்கறேன்னா அப்படிதான் பேசுவான். இந்த தம்பி 2 ரூபா வச்சுக்கா, அப்படியே சுத்தமா அடிச்சுட்டு போ. இது பெரிய மனுஷத்தனம். ஏல ஐயர, 4 நாளா குடுக்கறேன்ற, உன்ன மாதிரி 4 நாள் எட்டனா குடுக்கற கிராய்க்கு பூரா கடைசில என்ன கதி தெரியுமா? சொல்லிட்டு போடா. பெருசு நில்லியா, அங்க பார். யானைக்கால் கூடிய சீக்கிரம் உன்னை யானைக்காலோட மீட் பண்றேன். என்ன முத மாப்பிளை பார்க்க போறோம், குப்பை தொட்டி மோதலானே தேருமா? தவளும் நிறமாம் தங்கரதும் தாரகை பதித்த மணிமகுடம் குயில்கள் பாடும் கலைக்கூ. எச்சுசி மேடம், உங்க அப்பா வீட்டை சுத்தி மருந்தடிக்க சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வாட்டர் கொடுத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி அடிச்சிருவேன். ப்ளீஸ் மேடம். கரிச்சட்டிக்கு இங்கிலீஷ பாத்தியா? தண்ணி கேக்குது, கொடுத்து தொலை. பாப்பா வாடராஜன் வா. ஏன் பாப்பா, உங்க அப்பா யாருக்கோ மாப்பிள்ள பார்க்க போறா சொன்னாரே, அது இந்த அக்காவுக்கு தானே? இந்த அக்கால பெரிய அக்கா. அப்படின்னா மொத்தம் எத்தனை அக்கா? மொத்தம் 3 அக்கா. 3 அக்காவா? அப்ப இது எத்தனாவது அக்கா? 2வது அக்கா. 2வது அக்காவா? யோ, தேவையில்லாத கேள்வியில எதுக்கே கேட்டுட்டு இருக்க? வந்தியா மருந்தடிச்சா போயிட்டாரு. ரொம்ப சூடான பாட்டியா இருக்கும் போல இருக்கு. என்ன ஒண்ணு, அவனுக்குன்னு சொந்த பந்தம் யாரும் கிடையாது. அதனால கல்யாணத்தை நாமே எடுத்து நடத்த முடியா இருக்கும். எடுத்து நடத்திடுவோம். ஏன்பா, என்ன அதே 10 சவரன்ல இன்னொரு மாப்பிள்ளை எடுத்து போடு. போடுறேன். இன்னொரு மாப்பிள்ளையா? எதுக்கு? கல்யாணத்தை நாம எடுத்து நடத்தினாலும் பணம் அவன் தானே செலவு பண்ண போறான். அவன் செலவுலயே இன்னொரு கல்யாணத்தை முடிச்சிருவான். நீ எடுத்து போடுப்பா. சடவாப்பா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த 4 பொண்ணுங்களையும் நீயே பெத்தியா, இல்ல ரோட்ல குப்பை தொட்டியில கண்டெடுத்து வளர்த்தியா? கூண்டோட தள்ளிவிட பாக்குற? யோ, ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா பண்ணிட்டு இருக்க முடியும். நீ எடுத்து போடுப்பா. இவரு டெய்லருங்க, கிழிஞ்சது போ. உங்க அதிர்ஷ்டம் கவர்மெண்ட் மாப்பிளையே கிடைச்சிட்டாருங்க. பெண் அழகா இருந்தால் போதும், நகை முக்கியமில்லை, பெண் வீட்டார் விருப்பம். அடாடா, இந்த காலத்திலும் இப்படி ஒரு புண்ணியம். அத கொடு, இப்படி இந்தாங்க. இந்த நாயா யோ, மாப்பிள்ளைங்க வந்துட்டாங்க போல இருக்கிறியா? வா வா. இவன் மாப்பிள்ளை இல்லையா? இவன் ஜம்பிங்க பார்த்தா ஏதோ சர்க்கஸ்கார மாதிரி இல்ல இருக்கான். வணக்கம் மாமா. வணக்கம். யோ, நம்ம மாப்பிள்ளையா? இவனா? நீங்க வாங்க வரேன் மாமா, வரேன். யோ ஐயரே, இனிமேல் இந்த வீட்டோட மாப்பிள்ள நானு. மரியாதையா நடந்துக்க. இந்த நாய்க்கு வந்த வாழ்வ பாரு. யாரா நீ? அண்ணன் கூட ஆபீஸ்ல வேலை செய்யற. ஆமா, அவர் பெரிய கலெக்டர், இவர் டெப்டி கலெக்டர். போடா. குப்பை தொட்டியே வந்துடுத்து, நம்ம சமையல் ஏன் இன்னும் வரல? இந்த வீடு தான். நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏண்டா, இதான் வர்ற நேரமா? கையில என்ன கரண்டி? பொண்ணு பார்த்து முடிஞ்ச உடனே ஒரு காது குத்து போய் சமைக்கணும். குத்தின என்ன தெரியுமா? மானத்தை வாங்காத. கொண்டா அப்படி.
இது என்ன கண்ணாடி? ஆள் கொஞ்சம் தூரமா என்ன தெரியாது. சாலேஸ்வரமா? அட பாவி, ஏதோ உனக்கு வயசுதான் கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைச்சேன். கண்ணும் கோளாறா? இன்னும் உடம்புல என்னென்ன கோளாறு இருக்குன்னு சொல்லி தொலை. பின்னால நான் எல்லாம் வம்பல மாட்டிக்குவேன். முதல்ல போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு வருவோம் வா. சாமி, என்ன ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. ஏய், என்ன கோச்சுக்கிற? நீ வருவேன்னு சொல்லி தொலைச்சிட்ட. வா. ஏண்டிமா எல்லாரும் என்ன பண்ற? ஆட்டோ வந்து நிக்கிறது. மாப்பிள்ள வந்துட்டார் போல இருக்கு. மாமி, மாப்பிள்ள வந்துட்டாரா? ஐயோ ரெடி ஆங்க. ஐயோ, எனக்கு கையும் ஒண்ணு காலும் ஒண்ணு. மாப்பிள்ள உடனே பாக்கணும் போல இருக்கு. அக்கா, நான் போய் பாத்துட்டு வரேன். இருடி, கட்டிக்க போறவங்க நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் நீ பார்த்தா போதும். ஏய், நல்லா இருக்கா? ஏய், இருடி, நாங்க வரோம். வாடி. ஐயோ, வாடி. ஏக்கா, மாமி மாப்பிள்ள வந்திருக்கிறதா சொன்னாங்க, ஒருத்தரையும் காணோம். அந்த மருந்து அடிக்கிறவன் தான் இங்க வந்து உட்காந்துருக்கான். அவனை யாரும் உள்ள விட்டாங்க? அவன் மூஞ்சியும் முகக்கட்டையும். பக்கத்துல யாரோ ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு. அவர் யாரு? அப்பாக்கு தெரிஞ்சவரா இருக்கும். இருக்கும். ஏண்டியம்மா, ஸ்வீட்டு காபி எல்லாம் ரெடியா? அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் அங்கிள், மாப்பிள்ள வர நேரத்துல அந்த மருந்து அடிக்கிறவருக்கு இங்க வந்து உட்காந்துருக்கான். காசு கீசு கொடுக்க வேண்டியதா இருந்தா முதல்ல அதை கொடுத்து அனுப்புங்க. அபிஷ்டு, அவன் காசு வாங்க வரலடி. அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன். அதுவும் அவன் பக்கத்துல கண்ணாடி போட்டு உட்கார்ந்து இருக்கானே, சமையல்கார முருகேசன். அவன் தான் நோக்கு மாப்பிள. என்ன? வாங்க மாமா, உங்களுக்கு எப்பவுமே தமாஷை தான். காபி பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த வழியா ஓடி போயிருக்கு. இல்ல கால் ரெண்டு இருக்காது. ஏண்டா மருந்து, என்ன சொல்லிட்டு போறா? அது என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏதோ கால்னு என் காதுல விழுந்தது. கால்ல அவ என்ன காதலிக்கிறாளாம். ஒன்னு சாமி, இவன் ஒரு கொடுமை. என்னடா, இந்த பொண்ணு நல்ல கலரா இருக்கே, இதையே நமக்கு முடிச்சிருக்கல. அரஞ்சனா, அது அவனுக்குடா, உனக்கு வேற. அதோ வருது பாரு. பொண்ணு எப்படிடா இருக்கா? நல்லாத்தான் இருக்கு. ஏசாமி, இந்த வீட்டுல மொத்தம் 4 பொண்ணு இருக்கிறதா சொன்னீங்க. அதுல 2 பொண்ணு இப்ப நம்ம பாத்துட்டோம். மீதி 2ஐயும் வர சொல்லி பாத்துட்டோம்னா எந்த பொண்ணு பெட்டரா இருக்குதோ அதுல ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி? அவங்க அம்மாவையும் வர சொல்றேன். அவளையும் பார்த்துட்டு அப்புறமா செலக்ட் பண்ணலாம். ஐயோ, ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரி நல்ல படிச்சவராவும் நல்ல தொழில் இருக்கிறவரா அமைஞ்சிட்டீங்க. நான் மட்டும் கொஞ்சம் உஷாரா இல்லாம இருந்திருந்தா எங்க அப்பா என்ன ஏதாவது ரிக்ஷாக்காரனுக்கோ இல்ல ஆட்டோக்காரனுக்கோ கட்டி வச்சிருப்பாரு. முத்து முத்தா காய்ச்சிருக்கு தன்ன புள்ள அடி தொட்டு புட்டா தோசமில்லே வாடி உள்ளே தண்ணி கருத்திருச்சு அவள சத்தம் கேட்டிருச்சு ஊரோ உறங்கிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு அதை முதலிரவு தொடங்கிருச்சு ஒரு தன்ன கடி தங்கின கடிதா. ஐயோ ஐயோ ஐயோ, வாங்கடி வாங்க, வந்து ஆக வேண்டியதை பாப்போம் வாங்க. ஐயோ, இவன் முகரக்கட்டைக்கு ஒரு முதல் இரவு, இவனுக்கு பால் ஒரு கேடு. சுந்தரி, ஏமா அங்கே நின்ட்ட? வா, வண்ண நிலவே வா, வஞ்சி கொடியே வா, வசந்த மண்டபமே வா, ஓடாத ரயிலே வா, உருகாத தேனே வா, வா 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 வா. மின் விளக்கை அணைத்து விட்டு மன்மத லீலையை தொடங்குவோம். மன்மத லீலை. என்னம்மா தலையில இருக்க பூவை தூக்கி கீழே வீசுற? ஓஹோ, கட்லி நிறைய பூ இருக்கிறனால இந்த பூ எதுக்கு போறியா? குறும்பி கொண்ட பால. அம்மா பாலங்க அங்க பாரு. என்ன நான் குடிக்க வேண்டிய பாலை பூனை குடிச்சுக்கிட்டு இருக்கு? ஓ,
ஒரு வாயில்லா ஜீவனாச்சும் குடிக்கட்டுமேன்னு ஊத்திட்டியாமா. உன்னோட இறக்க சிந்தனை நான் பாராட்டேன். நீ ஒரு புதுமை பெண். புதுமை பெண். ஆமா. கேக்குதா? கிட்ட வந்தா கருவாட்டி கொலையா பண்ணிடுவேன். கொலையா? கொலை கூட பண்ணுவியா நீ? இத பத்தி யாருமே சொல்லவே இல்லையே. அன்னைக்கு நீ என்ன பொண்ணு பார்க்க வரும்போது உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? மறந்து போச்சே. மறந்து போச்சா? குடுக்கறத தின்னுட்டு குறுக்கால குந்து ஓடி பேரு சொன்னல. ஆமா சொன்னீங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா குத்திராத. உங்க அப்பா தான் உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. எங்க அப்பா 1000 சொல்லுவாயா? உனக்கு எங்கயா போச்சு புத்தி? நாம கறிக்கட்ட மாதிரி இருக்கிறோமே, அந்த பொண்ணு செக்க செவேல் இருக்கிறாளே, நாம படிக்காத முட்டாளாச்சே, அந்த பொண்ணு SSLC வரைக்கும் படிச்சவளாச்சே, ஒரு நாளாவது நீ யோசனை பண்ணி பாத்திருப்பியா? பொண்ணு கிடைச்சா பார்த்து உள்ள புந்துட்டியே. அது இருக்கட்டும், இந்த மூஞ்சிய ஒரு நாளாவது நீ கண்ணாடியில பாத்திருப்பியா? இங்க பாரு, இங்க பாரு, இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் எப்படி ஒத்து போகும்? சுந்தரி, நீ சிகப்பு தான், நான் கருப்பு தான். ஒத்துக்கிறேன். கருப்பும் சிகப்பும் சேர்ந்து இந்த நாட்டை ஆளலையா? ஆண்டு பல சாதனைகளை செய்யலையா? அந்த மாதிரிதான் நீ நானும் சேர்ந்து ஏன் இந்த வீட்டை ஆள முடியாது? இந்நேரம் உங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் வாழ்க்கை பயணத்தை துணை இருப்பாங்க. நம்மளும் மலமலன்னு ஆரம்பிச்சு ஸ்பீடா போய் அவங்கள ஓவர்டேக் பண்ணிடலாம். வா சுந்தரி, வா, கம் ஆன். பாவி அடியே, ஒரு குடம் தீர்த்தம் கொண்டா, அனாச்சாரம் பண்ணி விட்டா. கர்மம் கர்மம். அடே, இதுக்கு மேல ஏதாவது பண்ணினே அப்புறம் நான் போட்டுட்டு ஒண்ணு உதப்பேன். உள்ள போச்சாதான் பெரிய தங்கச்சி புருஷன் கூட சண்டை போட்டு வந்திருக்கு. இவன் அது பையன் தான். இதுக்காக கூட தங்கச்சி தான். தம்பி ஒருத்தன் தான். இல்ல எல்லாம் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்ல நினைச்சேன். நீதான் இன்டர்வியூல கேட்கலையே. இரு இரு, இப்படி குடுமா மருமகளுக்கு நான் ஆரத்தி எடுக்கிறேன். சும்மா இருக்கப்பா. ஏன்னா நான் எடுக்கூடாதா? குடியா? இவருதான் எங்க அப்பா. கல்யாணத்துல பாத்துருப்பேன். பொட்டியேடு. பெத்தப்பனுக்கு கடைசியில இந்த வேலை தானா? வா, யாரும் தொடக்கூடாது சொல்லிட்டேன். கை வைக்காதீங்க. கை விடாத. நான் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எடுக்கணும். விடு. கையில கையில கையில. சும்மாடா, சும்மா நான் பேசாம பேசாம இருங்க. சின்ன பசங்க அப்படின்னா நீயுமையா? ஆமா, அப்படியே கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ட போடா. இது உனக்கு தான். இது உனக்கு, இது உனக்கு, இது உனக்கு, இது குட்டி பாப்பாக்கு. இந்த உனக்கு. இந்த மாமா, இந்த மாசம் சம்பளம் அவர்கிட்ட கொடுத்துருங்க. தேங்க்யூ மருமகளே. மரும ஏன்டா தான் கொடுத்தா? இனிமே குடும்பத்தை நான் தான் கவனிக்க போறேன். போடா கிழிச்சா குடி. அப்படியே என் மருமக சம்பாதிச்சது. போடா. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால எங்க சமைக்கிறது கூப்பிட்டாலும் போயிட்டு தான் இருந்தேன். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க அண்ணி வந்துட்டார்ல, அவளை தனியா விட்டு போறதுக்கு பயமா இருக்குது. அவ்வளவு ஏன் சகல, இப்பெல்லாம் நான் வீட்டு விட்டு வெளியே வர்றதா தான் உங்க அண்ணியை உள்ள வச்சு பூட்டிட்டு தான் வர்றேன். என்னது பூட்டி வரீங்களா? உங்களுக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? பூட்டிட்டு வர்றது எனக்கே சங்கடமா தான் இருக்குது. இருந்தாலும் ஊரு நாடு கெட்டு கிடக்குதுல்லப்பா. அதுக்காக பூட்டிடுறதா? அப்படியே பயமா இருந்தா என் வீட்டுல கொண்டு விட்டு போங்க. ஏன்? இல்ல, உங்க வீட்லயே கூட்டம் ஜாஸ்தியா இருக்குது. இதுல எதுக்கு அவளையும் கொண்டு வந்து விட்டு? வேணாம், நம்ம சின்ன சங்கடம் மாத்திரிக்கிறோம்ல, அவன் வீட்டுல. என்னப்பா என்னப்பா இது? அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே சொல்றேன். அவன் பகல்ல தண்ணி அடிச்சாதான் ஆம்பளைகளை கடி பிடிச்சிருவான். இது அங்க கொண்டு போய் விட்டா ஏதாவது வில்லங்காயிரு. அடிக்கிறா அடிப்பேன். ஆசை தீர ஏண்டி அன்னைக்கு கல்யாணத்துல அத்தனை பேரும் மத்தியில ஊரு பேர் தெரியாத ஒரு எம்எல்ஏ என்ன தூக்கி போட்டு அடி அடிக்கிறான். அத உன் கொப்பை கேட்டானா, வாட்டா கேட்டானா, அல்லது நீதான் கேட்டாடி? எல்லாருமா சேர்ந்து பாத்தீங்க. அடியே, இது வரைக்கும் இல்ல பெத்த ஆத்தா கூட கைனிட்டு அடிச்சல. ஏய் கேக்குறல, பாத்துக்கிட்டே இருக்க. கேட்டியாடி? இது வரைக்கும் ஒரு துரும்பு கூட படாம வளர்ந்த என்ன உங்க குடும்பமே சேர்ந்து அடி வாங்க வச்சுட்டீங்களடி. ஐயா, நான் தெரு தெருவா மறந்துடிக்கிறேன் தாண்டி. ஆனா மானத்தை, அதனாலதான் உங்க அப்பா கொடுத்த பட்டு வெட்டியில மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். ஆனா உங்க அப்பா ரோசை கட்டத மான கட்டவன்.
அடியே கேவலம் ஊசி போன பலகாரத்தையும் நான் வாழைப்பழத்தையும் கொடுத்துட்டாரு. இது யாருக்கு நீ வேணும்? இதை வச்சு பொட்டி கடை வைக்க முடியுமா? இல்ல வட்டிக்கு வாங்கின பணத்தை தான் திருப்பி கொடுக்க முடியுமா? ஐயா நியாயத்தை சொல்றி சொல்ல. நீ எதுக்கு இதெல்லாம் வாங்கி வச்ச? என்ன ஒண்ணும் ஐயா எதுக்கு வாங்கி வச்ச? எங்க அப்பா கிட்ட இருந்து உனக்கு ரொம்ப திமிரு அதிகமாகி போச்சு. எங்க கிட்ட பூரா அள்ளிட்டு போய் குப்பத்தடியில கொட்டலாம். சகல இந்நேரம் நம்ம பொண்டாட்டிய பணத்தை வாங்கி எண்ணிக்கிட்டு இருப்பாளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்டோட டேன் வந்து இறங்க பாரு. ஏன்னா கொடுத்த கிரேட் அப்படி. பணம் வந்த உடனே அதை கொண்டு போய் ஞாயிறு மஞ்சள் வீசி எறிஞ்சிட்டு நம்ம 2 பேரும் கல்லாவில் உட்கார்றோம். இன்னையோட தொழிலாளிங்கிற தரித்திரம் முடிஞ்சு முதலாளிங்கிற சரித்திரம் தொடங்குது. சகல ஆட்டோ வந்தாச்சு, வாங்க போய் பணத்தை இறக்குமா. சகல என்ன இவ வர்றா? ஒருவேளை நம்ம பொண்டாட்டிக்கு அவங்க ஆத்தா வீட்டுக்கு போற மாதிரி போய் இவளை கிளப்பி விட்டாளுங்களா? இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. சரி நீங்க பேச்சுக்கிறீங்க, நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன். கோவக்காரன் சகல கையை நீட்டிவிட்டு அசிங்கமாயி சொன்னா புரிஞ்சுக்க. எங்களுக்கு மரியாதை கொடுக்காம போய் கேட்க மாட்டோம். எங்க பொண்டாட்டி தான் கேட்போம், வாங்கிட்டு வேணா உதப்போம் மிதிப்போம். இன்னொரு தடவை எங்க அக்காங்க மேல கை வச்சீங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன நடக்கும்? என்ன பண்ணுவா? வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்கன்னு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். பி கேர்ஃபுல். யோ சகல என்ன அவ பாட்டுக்கு போலீஸ்கிட்டன்னு சொல்லிட்டு போறா? அவ கிடக்குற சின்ன பொண்ணு, அவளுக்கு போய் பயந்துட்டு. யோ சும்மா கூமுட்ட மாதிரி பேசாதயா. சும்மா இருக்கவே போலீஸ்காரன் உள்ள வச்சு புண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கான். வரதுல கொடுமைனா 7 வருஷம் உள்ள சொல்லி பிரிச்சிருவாங்கயா. அப்படியா? பின்ன என்ன உள்ள வச்சு விருந்தா கொடுப்பாங்க? ஏயா டேய் மகனே, உனக்கு ஆட்டோ ஓனர் ஆகிறதுக்கான யோகியதே இல்ல. பேசாம பழைய இடத்துக்கே போய் வேலைக்கு சேர்ந்துரு. யோ இவளால ஓனர் ஆகிட்டு எப்படியா இன்னொரு சொல்லி வேலை செய்யறது? ஓஹோ, நீ பெரிய டாடா பிர்லா பரம்பரையா? என்ன கருப்பேத்திரியா? இது ஒண்ணு ஐயோ உட்றா டேய் டேய் உங்க அப்பா நானா? டேய் டேய் ஐயோ என்ன காப்பாத்துங்க. சொல்லி வச்சதா டேய் மருமகனே எங்க வர? உன்னை எங்க போற? ஏய் சூருல போய் ஆயி போச்சா மாதிரி. யோ ஆளோட பணம் ஏமாத்தாங்க. சொன்னாங்க வட்டி மூலமா தந்திரா சத்திய முடியா மால. தள்ளி விடு. எப்ப தள்ளி பிடிச்சாத எங்க தரையில தரையில போடுறோட. டேய் ஐயோ எங்க பண்ண விட மாட்டா போடுங்க. இவன் இருந்து எப்படி தப்பிக்கிறது? டேய் மாரி, டேய் மாரி, எங்க போயிருப்பா களவாணி பையா? டேய் 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 மருந்து அடிக்கிற மாதிரி பாத்தீங்களா? நாங்க அவதாரம் தேடிட்டு இருக்கோம். நீங்களும் தேடுறீங்களா? உங்களுக்கு பணம் தரணுமா? ஆமாங்க, செட்டியார்கிட்ட மளிகை ஜாமான் கடன் வாங்கி கொடுத்தான். அந்த பணத்தை கொடுக்காம எங்களுக்கே டிமிக்கி கொடுத்துட்டான். அவன் நம்ம எல்லாருக்குமே அல்வா கொடுத்துட்டான். இன்னைக்கு அவன் தேடி கண்டுபிடிச்சு 2 அவனு பண்ணி அவன போய் பாருங்கடா. நீ இப்படி போய் பாரு, போய் பாரு. பாத்து போடா நாயே. ஏக்கா ஏக்கா இந்த பக்கம் ஒல்லியே உடச்சவன் பயப்படானா? எந்த எடுபட்ட எரு மாட்டு போயில பாக்கல. போடா அந்த பக்கம் போய் பாரு. போடா. என்ன ஆம்பளை குரலா இருக்கு? டேய் புடிடா. ஹெல்ரி ஒரு ஆம்பளை கேட்டுக்கிட்டு இருக்க, நீ பாட்டு போய்கிட்டு இருக்க. வேலைக்கு எதுக்கு போனா? யாரை கட்டு போன? யோ இது என்ன அது குடும்பம் நடத்தமா இல்ல கூட்டு நடத்தமா? நம்ம சொல்றே. இது பாருங்க, கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இனிமே மிரட்டுற வேலையெல்லாம் இங்க வேணாம். நீங்க தண்டை சோறுன்னு சொன்னீங்களே, அதனாலதான் வேலைக்கு போனோம். தினமும் நீங்க போடுற சாப்பாட்டுக்கு இந்தாங்க 30 ரூபாய் வச்சுக்கோங்க. யோ சகல என்ன அவன் பொண்டாட்டி ஒண்ணு எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது பாத்துட்டு பேசாம இருக்க? யோ இந்தா எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10, என் கழுத்துல தாலி கட்ட பாவத்துக்காக ஒரு 10, உங்க ஆத்தாளுக்கு உனக்கு தண்டை சோத்துக்கு ஒரு 10. அப்புறம் டபார், இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப நானும் வேலைக்கு போறேன். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கனா நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், என் விருப்பம் இல்லாம என்ன நீ தொடவே கூடாது. என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான்? கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல? நீ சொல்லிதான் தெரியுமா சகல? இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தா இந்த மீச வச்சதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். பொழந்துற. யோ அவளை அடிக்கும் போது யாரும் தடுத்தீங்க கொலவனும் என்ன உசுருக்கு உத்தரவாதமா சொல்லிவிட்டேன். என்ன தந்தாலும் ஆமா. ஏண்டி கேவலம் ஒரு 30 ரூபாய் காசை சம்பாதிச்சு கொண்டாந்து கையில கொடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு சமயக்காரன் முன்னால என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவ. என்ன மதி மெட்ராஸ் என்ன பண்ணுவ? என்னடி
என்ன அடிக்கிறான்? ஐயோ, 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 சகல. ஐயா, சகல, ஐயா, 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 அடி கொல்றா, ஐயா, ஐயா, ஐயா. இன்னைக்கு நிக்கியா நானும் பாத்துறேன் சுத்திரி, சுத்திரி, என்ன கொல்றாதா? சுத்திரி, ஐயோ, சுத்திரி. அடியா, அடியா. முதுக்க, இனிமேல் நடக்கிற ஐயோ, ஐயோ, நீ பெத்த தாயா, நீ பெத்த பேய் உள்ள வச்சு நாயா அடிக்கிறா, ஏண்டி வெளியிட்டு வேடிக்கை அடி பாக்குற? சகல, நீ எல்லாம் ஒரு சகலையா, துரோகியா? எதுக்காக உன் வீட்டு பக்கத்துல குடி வந்த நானு? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவி பண்ணி வந்து நானு உள்ள கைய முறுகிட்டு நெஞ்சில குத்துறாயா, அந்த குத்துறா வெளியில வேடிக்கை பாக்குறா, அறிவு கெட்டவனே. என்ன நீ அடிக்க ஆரம்பிச்சா? நானே என் பொண்டாட்டி தள்ளி விட்டதுல அடிபட்டு தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாம தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்பா. அண்ணி உன்னையுமா அடிச்சிருச்சு? ஆமாப்பா. இது வேற ஒண்ணுமில்ல, ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஸ்டெப் கூட வீட்டுக்குள்ள போக கூடாது. அது மட்டும் இல்ல, ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. வா, ஓடிடலாம். தகல, ஆட்டோக்காரன் வரான். சகல, இப்ப நடந்ததெல்லாம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும். குறிப்பா நம்ம இப்ப அடி வாங்கின மேட்ரு சொல்லவே மாட்டேன். முதல்ல முகத்தை தொடங்க. சீக்கிரம் அடிப்பா, மூஞ்சில குத்துட்டாங்க சகல. துண்டதுக்கு கையில அப்புறம் சகல, என்ன ஆளே பாத்தீங்க? பல்லு பாட்டு போவோமே. வாங்க சகல, என்ன நேரத்துல? வீட்டை விட்டு துரத்தின பிறகு நேரம் எல்லாம் பார்க்க முடியுமா? வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா? அங்கேயும் இதே நிலைமை தானே? 30 ரூபா சம்பளம் வாங்குற பொம்பளையே இந்த அடி அடிக்கிறான்னா, 3000 ரூபாய் சம்பளம் வாங்குற பொம்பளை சகல என்ன பின்னு பண்ணி இருப்பான்? ஏன் சகல, எதுவும் பலத்த காயமா? வெறுப்பேத்தாதியா?